இன்னைக்கு மார்னிங் அன்னதானம் கொடுக்கலான்னு கிளம்புனோங்க. ஆனால் இந்த அன்னதானம் வந்து சும்மா கோவிலில் நின்று எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. உண்மையிலே ஃபுட்டு யாருக்கு நீடு இருக்கோ தேடி தேடி போய் கொடுத்தோம். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்குள்ளே ஃபுட்டு வந்து டெலிவரி எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருந்தது. ஏன்னா நாங்கள் தேடி தேடி கொடுக்கும்போது நிறைய எங்கள் கண்ணில் படவே இல்லை. அதுதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது உடனே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் வந்து எனக்கு பிகினிங்கில் கொஞ்சம் லேட்டாக ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைப் இருக்கும் பார்த்தீங்களா, கொடுத்துடணும்ன்ட்டு. அந்த வைபே பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ நேரம் யோசிச்சது ஃபியூ செகண்ட்ஸில் எல்லாமே நான் கொடுத்துட்டேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. இந்த அன்னதானத்தில் வந்து உங்களுடைய பங்களிப்பு இருக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஹோஷியாவில் வெட்டிங் ஆனிவர்சரி இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம். அன்னைக்கு பர்டிகுலராக யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அதிலிருந்து ஒரு பங்கும் எடுத்து நாங்கள் இந்த அன்னதானத்தில் போட்டிருக்கோம். எனக்கு இன்னைக்கு நிறைய பிளெஸ்ஸிங், ஹாப்பினஸ்ஸு, ஒரு பீஸ்ஃபுல், நிம்மதி எல்லாமே கிடச்சிது. அது எல்லாமே உங்களுக்கும் கிடச்சிருக்குங்க. பிகாஸ் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு பாட்டியை பார்த்தேன், மரத்துக்கு அடியில் இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு உடனே ஃபுட்டு எல்லாமே சீக்கிரமாக கொடுக்க முடிஞ்சுது. அந்த பாட்டி என் லைஃப்பில் நடந்த விஷயத்த 2 விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா புட்டு வச்சாங்க. நான் ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போயிட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தேன். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் இது நடக்குமா, நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. உன் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி இருந்திருக்கு, அப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வேற கூப்பிட்டு அவருக்கு வேற பிளஸ் பண்ணி அவருக்கு வேற சில அட்வைஸ் சொன்னது மட்டும் இல்லாமல், நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, இதெல்லாம் நீ இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது ஏதோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா என்னையும் என் ஹஸ்பண்டையும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பாட்டி வந்து நம்மளை பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. எனக்கு அவங்க சொன்னது என் லைஃப்பில் நடந்த முக்கியமான 2 விஷயத்த சொல்லும்போது எனக்கு அங்கேயே கண் கலங்கிருச்சு. எப்படி இந்த பாட்டி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது, ஏதோ ஒரு தெய்வமே நேரில் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டி யாருக்கெல்லாம் நீங்கள் இங்கே ஃபுட்டு கொடுத்தா வந்து அது பெனிஃபிட்டடாக இருக்குன்றதையும் சொன்னாங்க. ப்ளஸ் வந்து இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி எப்பயுமே பண்ணிட்டு இருக்காதீங்கன்ற விஷயத்த சொன்னாங்க. இல்லை பாட்டி, எனக்கு இது கொடுக்கும்போது ஒரு நிம்மதியாக இருக்குது, அப்படி கொடுக்க வந்ததுன்னா நான் உங்களை பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னேன். சாக்லேட்டோடு கொடுத்து முடிச்சுக்கோன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இது வரைக்கும் ஃபுட்டு கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பிளஸ் பண்ணாங்க. சில பேர் வந்து டீ காசு கொடுமா, காஃபி தண்ணி காசு கொடு. ஆனால் இந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காசு கூட எதிர்பார்க்கலங்க. எனக்கு அதுதான் அவ்வளோ ஒரு வியப்பாக இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த பாட்டியோட வீடியோவையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு என்ன ஹாப்பினஸ்ஸு, பிளெஸ்ஸிங், பீஸ்ஃபுல் எல்லாம் கிடச்சதோ அது எல்லாமே உங்களுக்கும் கிடச்சிதுங்க. ஏன்னா உங்களுடைய பங்கும் இருக்குது. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை தனியாக செய்கிறத விட ஒரு எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அந்த திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே.